அந்த எண்ணங்களை தீவிரமாக வளர்த்து கொண்ட ஒரு இளைஞன். 23 வயது. இந்திய நாட்டு விடுதலைக்காக, நம் அருமை தாய் நாட்டின் விடுதலைக்காக, இந்த மாபெரும் நாட்டினுடைய விடுதலைக்காக இமய முதல் குமரி வரை பறந்து விரிந்திருக்கிற இந்த நாடு, இந்த நாட்டினுடைய கோடிக்கணக்கான மக்கள், அவர்கள் அந்நியர்களுடைய அடிமைகளாக இருக்கக்கூடாது என்பதற்காக போராடி தூக்கிலேற்றப்பட்ட இளைஞன். அவனுடைய பிறந்த நாள். இந்தியா எப்படி பிரிட்டிஷ்காரர்களுடைய அடிமை நாடாக மாறியது? ஒரு கிழக்கிந்திய கம்பெனி, ஒரே ஒரு கிழக்கிந்திய கம்பெனி, லண்டனை தலைமையகமாக கொண்ட ஒரே ஒரு கிழக்கிந்திய கம்பெனி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவுக்குள்ளே நுழைந்தது. வங்கக்கடல் வழியாக வந்தார்கள், அரபிக்கடல் வழியாக வரவில்லை. இந்து மகா சமுத்திரம் வழியாக வரவில்லை, வங்கக்கடல் வழியாக வந்தார்கள். வந்து சென்னை, கல்கத்தா என்று மெல்ல மெல்ல செல்வாக்கு செலுத்தி வியாபாரம் செய்ய வந்தவர்கள், வர்த்தகம் செய்ய வந்தவர்கள் நாடு பிடித்தார்கள். எப்படி தொழிலாளர் மத்தியிலே ஒரு போட்டி போட்டு போட்டியை உருவாக்கி, மக்கள் மத்தியிலே ஒரு போட்டியை உருவாக்கி, மக்கள் மத்தியிலே ஒரு மோதலை உருவாக்கி ஆட்சியாளர்கள் குளிர்காய்கிறார்களோ, ஆளும் மிருகங்கள் தங்களுடைய புரண்டலை தீவிரமாக செய்கிறார்களோ, அதுபோல் அன்று வெள்ளையர்கள், கடல் கடந்து வந்த அந்த வியாபாரிகள், இந்திய நாட்டு மக்கள் மத்தியில் இருந்த பேதங்கள், மத பேதங்கள், ஜாதிய பேதங்கள், குறுநில மன்னர்கள், அவர்கள் மத்தியில் இருந்த பேதங்கள், இவை அனைத்தையும் பயன்படுத்தி கொண்டு தங்கு தடை இல்லாமல் அவருடைய கொள்ளையை அடித்தார்கள். இப்போது நம்முடைய நிலைமை என்ன? இங்கேயே பார்க்கிறேன். இங்கே தென்கொரிய நிறுவனத்தின் தொழிலாளர்கள் இருக்கிறார்கள், ஐக்கிய அமெரிக்காவினுடைய டென்னகோ நிறுவன தொழிலாளர்கள் இருக்கிறார்கள், சான்மினா, அதுவும் கூட ஐக்கிய அமெரிக்க நிறுவனம்தான். ஜப்பான், தென்கொரியா கூட்டு நிறுவனம் இருக்கிறது. இந்த பகுதியிலே நாம் வருகிற வழியிலேயே ஒரு மிகப்பெரிய தாய்வான் நிறுவனம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தொழிற்சாலை அதுதான். பெண்கள் அப்படியே குவிந்து கிடக்கிறார்கள். 30,000 40,000 பெண்கள். ஏறத்தாழ அது ஒரு மிகப்பெரிய சிறை. அந்த சிறைக்குள்ளே என்ன நடக்கிறது என்று வெளி உலகம் தெரிந்து கொள்ள முடியாது. அப்படி பன்னாட்டு முதலாளிகள், ஜெர்மனியைச் சேர்ந்த டயம்லர், இப்படி வேறு வேறு பன்னாட்டு கம்பெனிகள், அவர்களுடைய கொள்ளையினுடைய கூடாரமாக இந்த பகுதி மாறியிருக்கிறது. அவர்களுக்கு என்ன தேவை? அவர்களுக்கு என்ன தேவை என்றால், நம் நாட்டு தொழிலாளருடைய, குறிப்பாக இளம் தொழிலாளருடைய மலிவான உழைப்பு. இதில் தான் அவர்கள் சுரண்டி கொழுத்துதான் இன்று வளர்ந்திருக்கிறார்கள். இந்த இளைஞர்கள் எப்படி சுரண்டப்படுகிறார்கள்? அடிக்கடி ஒரு எளிய உதாரணத்தை சொல்கிறோம். அந்த எளிய விஷயங்கள் தான் உண்மையான விஷயங்கள். படோடமாக இருக்கிற விஷயங்கள் எல்லாம், பகட்டாக இருக்கிற விஷயங்கள் எல்லாம், பளபளப்பாக இருக்கிற விஷயங்கள் எல்லாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒன்றும் 2 கூட்டினால் 2 வரும். இது எளியது, ஆனால் உண்மை. இதுதான் அடிப்படையான உண்மை. அதுபோல் என்ன அடிப்படையான உண்மை? கரும்பு சாறு விற்கிற வியாபாரி சாலை ஓரம் இருக்கிறார். அந்த கரும்பை அப்படியே இந்த இயந்திரத்திற்குள்ளே விடுகிறார். 1 முறை விடுகிறார், 2 முறை விடுகிறார், 3 முறை விடுகிறார், 4 முறை விடுகிறார், 5 முறை விடுகிறார். நமக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. தாங்குமா கரும்பு என்று? தாங்குகிறது. தாங்கி கரும்பு சாறு வருகிறது. அந்த கரும்பு சாறு வந்த பிறகு சக்கையாகி தூக்கி எறிகிறார். நம் இளைஞர்களுடைய கதை அப்படித்தான் இருக்கிறது. இந்த பகுதி முழுவதும் இருக்கிற இளம் தொழிலாளர்கள் தோழர் பேசும்போது சொன்னார்கள், உண்டாயில் எனக்கு தெரிந்து நிரந்தரமாக்குவது நின்றுவிட்டது, நிசானில் நிரந்தரமாக்குவது இல்லை, மதர்சனில் நிரந்தரமாக்குவது இல்லை, தென்னக்கோவில் இல்லை, சான்மினாவில் இல்லை. எங்கு இருக்கிறது? எங்கும் இல்லை. ஆண்டவனுக்கு சனி பிடித்திடக்கூடாது என்று ஓடினான் என்பார்கள். அதுபோல் எங்கே நிரந்தரம் இருக்கிறது என்று கேட்டால் எங்கேயும் பணி நிரந்தரம் இல்லை. புதிதாக நிரந்தரம் செய்வது என்பதே இல்லாமல் போய்விட்ட சூழ்நிலையில் தான்
நாம் பகத்சிங்கினுடைய பிறந்த நாளை இன்று கொண்டாடுகிறோம். பகத்சிங் ஏகாதிபத்திய பிரிட்டிஷ் ராஜ்யத்துக்கு எதிராக போராடினார். இன்று பல ஏகாதிபத்திய நாடுகள், பல பன்னாட்டு நிறுவனங்கள் இந்த பகுதியை சூறையாடுகிறார்கள், சுரண்டுகிறார்கள், கொள்ளையடிக்கிறார்கள். மாறி மாறி வந்த கழக அரசுகள் எல்லாம் அந்த கொள்ளைக்கு துணை போகிறார்கள். இந்த நிலையிலே தான் நாம் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். பகத்சிங் சொன்னான் சுதந்திரம் வேண்டும் என்று. நாமும் சொல்லுகிறோம் நிரந்தரம் என்பது இல்லாமல் சுதந்திரம் என்பது இல்லையே. இந்திய நாட்டு இளைஞர்களுக்கு, இந்தியாவில் இருக்கிற இளம் வயதில் இருக்கிற ஆண்களுக்கு, பெண்களுக்கு பணி நிரந்தரம் இல்லை என்றால் அவர்களுக்கு கௌரவம் இருக்காது, அவர்களுக்கு நல்வாழ்க்கை இருக்காது, அவர்களுக்கு நிச்சயமான பாதுகாப்பான ஒளிமயமான எதிர்காலம் என்பது கண்டிப்பாக இருக்காது. அதனால தான் நாம் சொல்லுகிறோம். இந்த பகுதியிலே நான் நினைக்கிறேன் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி வாக்கில் ஒரு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்திலே தான் சுதந்திர தினம் நெருங்குவதால் நிரந்தரம் என்பது இல்லாமல் சுதந்திரம் என்பது இல்லையே என்ற ஒரு முழக்கத்தை முன்வைத்தோம். அந்த முழக்கத்தோடு தான் மாநகராட்சியின் முன்னே ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து தமிழ்நாடே திரும்பி பார்த்த தமிழ்நாட்டு வரலாற்றில், தொழிலாளர்கள் வரலாற்றில் குறித்து வைக்கப்பட வேண்டிய மாநகராட்சி ஊழியர்களுடைய போராட்டம் நடந்தது. யார் போராட்டம் நடத்தினார்கள்? சென்னையினுடைய பூர்வகுடிகள். எப்படிப்பட்டவர்கள்? தூய்மை பணியாளர்கள். துடைப்பம் எடுத்து, விளக்கமாறு எடுத்து, வாரியல் என்று சொல்லுகிறார்கள். அந்த வாரியலை எடுத்து தெரு தெருவாக கூட்டுபவர்கள். கடைவாசலில் இருக்கிற குப்பையை கூட்டுபவர்கள். பெரிய கட்டடங்களில் வாசலிலே இருக்கிற குப்பையை கூட்டுபவர்கள். அந்த குப்பையிலே என்ன இருந்தாலும் கையால் எடுத்து போடுபவர்கள். அந்த குப்பையிலே குழந்தைகளுடைய மலம் இருக்கலாம், பெரியவர்கள், வியாதி வந்தவர்கள், அவருடைய மூக்கு சளி இருக்கலாம், மூத்திரம் இருக்கலாம், ஆனால் கையால் எடுத்து போடுபவர்கள் யார் அவர்கள்? சென்னையினுடைய பூர்வகுடிகள். தமிழ்நாடு முழுவதும் அவர்கள் நீக்கமர நிறைந்திருக்கிறார்கள். ஏறத்தாழ 12,500 பஞ்சாயத்துக்கள், சில 100 பேரூராட்சிகள், சில நகராட்சிகள், 25 மாநகராட்சிகள். மு.க. ஸ்டாலின் சொல்லுகிறார் 3.4 லட்சம் பேர் அந்த வாரியத்தில் இருக்கிறார்கள். வெகு விரைவில் அந்த எண்ணிக்கை 10 லட்சம் ஆக வேண்டும் என்று. இவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள்? அருந்ததியர்கள், ஆதி திராவிடர்கள், அப்படியானால் ஷெட்யூல் காஸ்ட், அதிலேயே 4% உள்ஒதுக்கீடு, அவர்கள்தான் அருந்ததியர்கள். ஆதி திராவிடர்கள், அனைத்து சாதி ஏழைகள், எல்லா சாதிகளிலிருந்தும் வருகிற ஏழைகள், பெண்கள், இவர்கள் தான் தூய்மை பணியாளர்கள். அவர்கள் என்ன முழக்கம் வைத்தார்கள்? ஆகஸ்ட் 15 நெருங்கிறது. ஆட்சியாளர்களை எச்சரித்தார்கள், நிரந்தரம் என்பது இல்லாமல் சுதந்திரம் என்பது இல்லையே. சரியான முழக்கத்தை முன்வைத்தார்கள். 15 வந்தது. மாநகராட்சியில் கொடியேற்ற வேண்டும். அப்படி கொடியேற்றும் போது குமுறி எழுந்தால் என்ன செய்வது? அஞ்சினார்கள். ஆட்சியாளர்கள் பயந்து நடுங்கினார்கள். பயந்து நடுங்கியதால் 13ஆம் தேதி நள்ளிரவிலேயே இரவில் பெண்களை கைது செய்யக்கூடாது என்று இருக்கிற விதிகளை எல்லாம் மாறி இரவோடு இரவாக 1000க்கும் மேற்பட்ட பெண்களை தமிழ்நாடு அரசு மாவீரனை போல் மீசையை முறுக்கி கொண்டு அந்த காக்கி சட்டையினுடைய விரைப்புடன் வந்து கைது செய்தது. நம்முடைய தோழர்களை தாக்கியது. அதற்கு பிறகும் போராடுகிறார்கள். போராட்டம் ஓய்ந்து விட்டது என்று நினைத்தார்கள். ஆனால் அந்த போராட்டம் ஓயவில்லை, அடுத்தடுத்து தொடர்கிறது, இன்றும் நீடிக்கிறது. சட்டப்படி போராடுகிறார்கள், கருத்தளவில் போராடுகிறார்கள், களத்தில் நின்று போராடுகிறார்கள். என்ன செய்வது என்று தெரியவில்லை. இங்கே ஒரு அமைச்சர் இருக்கிறார், அன்பரசன். அவர் திமுககாரர். அண்ணா திமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்தவர்கள். இன்று அவர்கள்தான் திமுகவினுடைய கல்லாப்பேட்டியை நிரப்புகிறார்கள். செந்தில் பாலாஜி அமைச்சர் இல்லை, ஆனால் கரூரிலே இப்போதும் அவர்தான் ஒரு பெரிய தலையாக இருக்கிறார். அவரை பற்றி தான் விஜய் ஒரு பாட்டு பாடினார். அந்த துயர சம்பவம் நடப்பதற்கு முன்பு 10 ரூபாய் பாட்டில் 10 ரூபாய் பாட்டில் என்று. செந்தில் பாலாஜி உச்சநீதிமன்றம் வரை இவரை எப்படி பதவியை வைத்திருக்கிறீர்கள்,
இவர் மீது வழக்கு இருக்கும்போது ஜாமீன் தந்திருக்கிறோம், ஜாமீன் இருக்கும்போது வழக்கிலே சாட்சிகளை எல்லாம் கலைத்து விடுவாரே, பதவியில் இருப்பவரை வைத்திருக்கலாமா என்று திரும்ப திரும்ப கேட்ட பிறகு ராஜினாமா செய்த செந்தில் பாலாஜி அவர்தான் அங்கே கரூரில் முதலமைச்சரினுடைய நம்பிக்கைக்குரியவராக போகிறார். ஏவா வேலு அதிமுகவிலிருந்து வந்தவர், திமுகவினுடைய தேர்தல் கருவூலத்தை நிரப்புவார். செந்தில் பாலாஜி, ஏவா வேலு, அடுத்து யார் என்று பார்த்தால் சேகர் பாபு. வடசென்னையினுடைய எல்லா ரவுடிகளின் பிடியும் என் கையில் இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர். நான் நினைத்தால் என்னை மீறி வடசென்னையில் எதுவும் நடந்துவிட முடியாது என்று பேசக்கூடியவர். அந்த சேகர் பாபுவால் அந்த எளிய பெண்களை எதுவும் செய்ய முடியவில்லை. இங்கே இருக்கிற தொழிலாளர்கள், இளம் தொழிலாளர்கள் அதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்று போராடி தூக்கில் எறிய பகத்சிங், அந்த பகத்சிங்கினுடைய பாரம்பரியம், அந்த பகத்சிங்கினுடைய வரலாறு பற்றி பேசுகிற நாம் பகத்சிங் சொன்ன ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த போராட்டம் எங்களோடு துவங்கவும் இல்லை, எங்களோடு முடியவும் இல்லை என்று சொன்னார். அதுதான் அடிப்படையான செய்தி. பகத்சிங் பிறந்த நாளிலே நாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு, இந்திய நாட்டு மக்களுக்கு, இந்தியா முழுவதும் இருக்கிற இளைஞர்களுக்கு, உழைப்பாளி மக்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி என்ன? அநீதிக்கு எதிரான போராட்டம், சுரண்டலுக்கு எதிரான போராட்டம், அடக்குமுறைக்கு எதிரான போராட்டம், ஆதிக்கத்துக்கு எதிரான போராட்டம் பகத்சிங்கோடு துவங்கவும் இல்லை, பகத்சிங்கோடு முடியவும் இல்லை. அங்கே அந்த போராட்ட செங்கொடியை தான், பகத்சிங் பிடித்த அந்த செங்கொடியை தான் கார்ப்பரேஷனில் இருக்கிற அந்த பெண் தொழிலாளி பிடித்தார்கள். இன்று எம்ஆர்எஃப் தொழிலாளி அந்த கொடியைத்தான் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். பயிற்சியாளர்கள் பணியிலே பல ஆண்டுகள் பணிபுரிகிறார்கள். பயிற்சியாளர் என்பதே மோசடி, எந்த பயிற்சியும் யாரும் தருவதில்லை, நிரந்தர உற்பத்தியில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் சக்கையாக கசக்கி பிழிந்து வீசி எறிந்து விடுகிறார்கள். அவர்களுக்கு ஆதரவாக நிரந்தர தொழிலாளி சங்கம் நின்றது. ஆச்சரியம்தான். ஆனால் நின்றவுடன் பொறுக்க முடியவில்லை, கதவடைப்பு செய்து விட்டார்கள். இந்த கதவடைப்புக்கு எதிராக இன்று எல்லா தொழிற்சங்கங்களும் குரல் கொடுக்கிறார்கள். நாமும் கூட இந்த கூட்டத்தின் வாயிலாக தலைநகர் பகுதியினுடைய மூலதனம் குவிந்துள்ள இந்த தலைநகர் மண்டலம், பன்னாட்டு நிறுவனங்கள் நிறைந்த பகுதி, இந்த பகுதியில் இருக்கிற இளைஞர்களுடைய எதிர்காலம் குறித்த கவலையோடு, உழைக்கிற மக்களுடைய எதிர்காலம் குறித்த கவலையோடு கூடுகின்ற இந்த போராட்டம், இந்த கூட்டம், இந்த பொதுக்கூட்டம் எம்ஆர்எஃப் தொழிலாளிக்கு, போராடுகிற எம்ஆர்எஃப் தொழிலாளிக்கு, கதவடைப்புக்கு எதிராக போராடுகிற எம்ஆர்எஃப் தொழிலாளிக்கு ஆதரவு தெரிவிக்கிறது என்று நம்முடைய கரவொலியை வெளிப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அன்றைக்குரிய தொடரில் எம்ஆர்எஃபில் மட்டுமா போராட்டம்? இந்த செப்டம்பர் மாதம் எண்ணி பாருங்கள். துயர சம்பவம் நேற்று நடந்த கரூர், அதற்கும் வேறு சில சம்பவங்களுக்கும் நாம் முடிச்சு போட்டு பார்க்கலாம். நேபாளம் இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற நாடு, இமயமலை அங்கே தான் இருக்கிறது. இந்த நேபாளம் தான் உலகத்திலேயே இந்து ராஜ்யமாக இருந்தது. மன்னராட்சி ஒழிந்தது. மன்னராட்சிக்கு பிறகு மிகப்பெரிய போராட்டங்கள், அந்த போராட்டங்களிலிருந்து இடதுசாரிகளுடைய ஆட்சி வந்தது. இன்று புதிய தலைமுறை அவர்கள் போராடினார்கள். முழுக்க முழுக்க கையிலே அந்த அலைபேசிகளை வைத்துக் கொண்டிருக்கிற இளைய சமூகம் அது காணுகிற இடமெல்லாம் ஊழல், அது பார்க்கிற இடமெல்லாம் சமூகத்தினுடைய செல்வங்களை வசதி படைத்தவர்கள், அதிகாரத்தில் இருப்பவர்கள் கொள்ளையடிக்கிறார்கள். ஆட்சியில் இருப்பவர்கள், அவர்கள் வீட்டு பிள்ளைகள், அந்த தலைமுறையினர் நினைத்ததையெல்லாம் அனுபவிக்கிறார்கள். செலவழிப்பதற்கு தயங்குவதே இல்லை. கோடி கோடியாக செலவழிக்கிறார்கள். ஒரு பக்கம் வறுமை, ஒரு பக்கம் வேலை இல்லை, ஒரு பக்கம் எதிர்காலம் பற்றிய கவலை, இருண்டு போயிருக்கிறதே என்ன ஆகும் என்ற மிகப்பெரிய கவலை. மறுபக்கம் அவர்கள் கொள்ளையடித்து குவிக்கிறார்கள். இந்த பின்னணியில் என்ன நடந்தது? செப்டம்பர் மாதம் 8ஆம் நாள் 9ஆம் நாள் நேபாளத்தின் இளைஞர்கள், நேபாளம் முழுவதும் இருக்கிற இளைஞர்கள், காத்மாண்டு தலைநகரம், அங்கே இருக்கிற இளைஞர்கள் மட்டுமல்ல, பல இடங்களிலே இருக்கிற இளைஞர்கள் காத்மாண்டுவுக்கு வருகிறார்கள். நீதிமன்றம் அடித்து நொறுக்குகிறார்கள்.
பாராளுமன்றம் அடித்து நொறுக்குகிறார்கள். அரசமைப்பு அதனுடைய அடையாளங்களாக இருக்கிற சுரண்டனுடைய, ஒடுக்குமுறையினுடைய, ஆதிக்கத்தினுடைய, ஊழலினுடைய அடையாளம் என்று கருதுகிற அனைத்தையும் அடித்து நொறுக்குகிறார்கள். மிகப்பெரிய காவல் வன்முறை ஏவப்படுகிறது. துப்பாக்கி சூடு நடக்கிறது. கொத்து கொத்தாக இளைஞர்கள் செத்துமடைகிறார்கள். மறுநாள் லட்சக்கணக்கில் வீதிகளில் வருகிறார்கள். இந்த நாட்டினுடைய பிரதமர் ஓடி தப்பித்து செல்கிறார். அந்த நாட்டினுடைய முன்னாள் பிரதமர்கள், அந்த நாட்டினுடைய அமைச்சர்கள் எல்லோருமே ராஜினாமா செய்ய வேண்டிய கட்டாயம் வருகிறது. இளைஞர்கள் கைபேசி மூலமாக யாருக்கு ஆதரவு வருகிறது என்று பார்த்து அவர்கள் பார்வையில் ஊழல் இல்லாதவர் என்று நம்பிய ஒரு முன்னாள் உச்சநீதிமன்ற பெண் நீதிபதியை உங்களிடம் ஆட்சி பொறுப்பை தருகிறோம் என்று ஒப்படைக்கிறார். தேர்தல் இல்லை. மிகப்பெரியவர்கள், வயதில் மூத்தவர்கள், அனுபவஸ்தர்கள், அவர்களெல்லாம் அந்த ஆட்சி மாற்றத்தை சாதிக்கவில்லை. இளைஞர்கள், பொறுப்பில்லாதவர்கள் என்று பெரியவர்களால் ஏசப்படுபவர்கள், சாலையோரம் சிந்து வாடுபவர்கள் என்று பேசப்படுபவர்கள், அவனுக்கு அக்கறையே கிடையாது, அவனுக்கு பொறுப்பே கிடையாது என்று பெரியவர்கள் சர்வசாதாரணமாக சொல்லிவிட்டு போகிற அந்த இளைஞர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆட்சியிலே காலாகாலமாக இருந்தவர்களை, உங்களுக்கு இந்த பதவி சிம்மாதனங்கள் தேவையில்லை, உங்களுக்கு செங்கோல் தேவையில்லை, உங்களுக்கு இந்த முடிமகனங்கள் தேவையில்லை, அவையெல்லாம் மண்ணில் உருளட்டும், சரியட்டும் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தி ஆட்சி மாற்றம் நடத்துகிறார். அடுத்து என்ன நடக்கும்? இது வேறு கேள்வி. ஆனால் ஒரு கேள்வி தெளிவாக தெரிந்துவிட்டது. என்ன தெரிந்தது? இளைஞர்கள் உயிர் தியாகம் செய்து சர்வ வல்லமை படைத்த ஒரு அரசாங்கத்தை இராணுவ வலிமையெல்லாம் தாண்டி விரட்டி அடிக்க முடியும், தூக்கி எறிய முடியும் என்று காட்டினார்கள். இது நேபாளம். நம்முடைய நாட்டில் என்ன நடந்தது? ஜம்மு காஷ்மீரினுடைய எல்லையிலே லே இருக்கிறது, லடாக் இருக்கிறது. அந்த லே பகுதி சீனம் பார்டரில் இருக்கிறது, எல்லையில். பாகிஸ்தான் அதனுடைய எல்லையிலே இருக்கிறது. இந்த லடாக் 2019 ஜம்மு காஷ்மீர் மாநில அந்தஸ்தை பறிக்கும்போது அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக ஒன்றிய அரசு இஸ்லாமிய பெரும்பான்மை மாநிலம் ஒன்று இந்தியாவில் இருக்கக்கூடாது என்று காஷ்மீருக்கு இருந்த சிறப்பு சலுகையை 370 சலுகையை பறித்து தனி மாநில அந்தஸ்தை பறித்தபோது லடாக்கை உருவாக்கியது. இந்த லடாக்கில் சோனம் வாங்சுக் அவர் பெயர் 15 நாள் உண்ணாநிலை போராட்டம் இருக்கிறார். கால வரையற்ற உண்ணாநிலை போராட்டம். அப்படியே நாள் போகிறது. ஒன்றிய அரசு தீர்வு காணவில்லை. அங்கே இருக்கிற ஒன்றிய அரசின் பிரதிநிதி அவர் தீர்வு காணவில்லை. அப்படியே மக்கள் கிளந்து எழுகிறார்கள். 4 பேர் துப்பாக்கி சூட்டில் இறக்கிறார்கள். இப்போது என்ன சொல்கிறார்கள்? வாங்சுக் தேச பாதுகாப்பு சட்டத்திலே கைது செய்து 1000 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற ஜோத்பூரிலே கொண்டு போய் இருக்கிறார்கள். ஆனால் அதன் மூலமாக அந்த போராட்டம் ஓய்ந்து விடுமா? நிச்சயமாக ஓய்ந்து விடாது. நேற்று நடந்த துயர சம்பவம், அதற்கு வருவோம். ஏன் நடந்தது? எதற்கு நடந்தது? விஜய் அவர் ஒரு கட்சி நடத்துகிறார், தமிழக வெற்றி கழகம். அவர் கூட்டம் போடுகிறார். கூட்டத்திற்கு எண்ணி பார்க்க முடியாத ஆதரவு கிடைக்கிறது. ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் அதிமுக திமுக இரண்டும் வேண்டாம் என்று ஒரு பெரிய இளைஞர் கூட்டம், வட தமிழ்நாட்டில் இருந்த வன்னியர் சமூகத்திலிருந்து புறப்பட்ட கூட்டம், ஆதிராவிட சமூகத்திலிருந்து புறப்பட்ட கூட்டம் விஜயகாந்த் பின்னால் போனார்கள். அப்படி போகும்போது அவர் தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சியாக வந்தார். இப்போது என்ன நடக்கிறது? தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மக்கள் அவர்கள் பார்க்கிறார்கள், அதிமுக வேண்டாம் என்று திமுகவை கொண்டு வந்தோம். இப்போது திமுக முதலமைச்சர் பெருமையாக சொல்கிறார், என்னுடைய ஆட்சி காலத்தில் 1,00,000 போராட்டங்கள் நடந்துள்ளன. ஏன்? மக்கள் கொழுத்து போய் திமிரெடுத்து போய் போராடுகிறார்களா? பித்து பிடித்து போய் போராடுகிறார்களா? பைத்தியம் தலைக்கேறி போராடுகிறார்களா? வேதனை, வாழ்க்கையில் வருகிற சோதனைகள் தாங்க முடியாமல் போராட்டத்தில் இறங்குகிறார்கள்.
தூய்மை பணியாளர் போராடுகிறார் என்றால் 2000 பேர் 31/7/2025 வரை பெருநகர சென்னை மாநகராட்சியின் தொழிலாளர்கள். பொழுது விடியும் நாளை காலை நீ மாநகராட்சியின் தொழிலாளி இல்லை, ராம்கியினுடைய தொழிலாளி, ஒப்பந்ததாரருடைய தொழிலாளி. அரசியலமைப்பு சட்டங்கள் எல்லாவற்றையும் காலில் போட்டு மிதித்து கான்ஸ்டியூஷன் வேண்டாம், கான்ட்ராக்டர் தான் வேண்டும் என்று ஸ்டாலின் அரசு முடிவெடுத்தது என்றால் அங்கே தொழிலாளி போராடுகிறார்கள். ராஜேஷ் வரிசையாக பட்டியலிட்டு சொன்னார். கல்வித்துறையில் இருப்பவர்கள் போராடுகிறார்கள், சுகாதாரத்துறையில் இருப்பவர்கள் போராடுகிறார்கள். யார் போராடவில்லை? மு.க. ஸ்டாலின் பதில் சொல்ல வேண்டும், உதயநிதி பதில் சொல்ல வேண்டும், துணை முதலமைச்சர் எழுத்திலே பதில் சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டில் எனக்கு நீதி கிடைக்கவில்லை, எனக்கு அநீதி நடக்கிறது, என் வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை, எனக்கு பாதுகாப்பில்லை, எனக்கு எதிர்காலம் இல்லை என்று அதிருப்தி அடையாத பிரிவை இவர்களால் காட்ட முடியுமா? காட்டலாம். ஒருவேளை யாரை காட்டலாம்? ஸ்டாலின் குடும்பத்துக்கு அதிருப்தி இல்லை, உதயநிதி வகையராக்களுக்கு அதிருப்தி இல்லை, செந்தில் பாலாஜிக்கு இல்லை, சேகர் பாபுவுக்கு இல்லை, இவர்களை சுற்றி இருக்கிற ரெட் ஜெயண்ட் கூட்டத்திற்கு இல்லை, சன் தொலைக்காட்சி சன் குழுமத்துக்கு இல்லை, திமுக குடும்பங்களுக்கு இல்லை, மந்திரிகளுக்கு, அமைச்சர் பெருமக்களுக்கு, மாவட்டங்களுக்கு, வட்டங்களுக்கு, கரைவேற்றி கட்டி கொண்டிருப்பவர்களுக்கு, எங்களுக்கு நிம்மதி இருக்கிறது, ஆறுதல் இருக்கிறது, வழப்பம் இருக்கிறது, நல்வாழ்க்கை இருக்கிறது என்று சொல்லலாம். ஆனால் சாமானிய மக்களுக்கு நிம்மதி இருக்கிறதா? நிச்சயமாக இல்லை. இதுதான் இன்றைய தமிழ்நாடாக மாறிக்கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி, அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கூட்டு நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்லதல்ல என்றுதான் நாமும் நினைக்கிறோம். ஆனால் மு.க. ஸ்டாலின் அவர்கள் லண்டனுக்கு போகிறார், ஜெர்மனிக்கு போகிறார். எதற்காக போகிறார்? இங்கே தான் ஒரு பக்கம் நினைக்கும் போது ஆச்சரியமாக இருக்கிறது. என்ன சொல்லுகிறார்? போட்டு மாட்டிக்கொள்கிறார், சூட்டு போட்டுக்கொள்கிறார், நன்றாகத்தான் இருக்கிறார், பார்ப்பதற்கு இளைஞர் போல தெரிகிறார், நிறைய பேசுகிறார். என்ன செய்தார்? மார்க்சினுடைய கல்லறைக்கு போய் அஞ்சலி செலுத்தினார், பெரியாரின் படத்தை திறந்து வைத்தார். பெரியார் என்ன சொன்னார்? தூய்மை பணியாளரை அரசு ஊழியராக சொன்னார். மு.க. ஸ்டாலின் என்ன செய்கிறார்? தமிழ்நாடெங்கும் அவுட் சோர்சிங் என்கிறார், தமிழ்நாடெங்கும் தொகுப்பூதியம் என்கிறார், தமிழ்நாட்டில் இனி பணி நிரந்தரம் இல்லை என்கிறார். பிறகு எதற்கு பெரியார் பெயரை சொல்ல வேண்டும்? பிறகு எதற்கு கார்ல் மார்க்ஸுக்கு புகழாரம் சூட்ட வேண்டும்? பிறகு எதற்கு இங்கே சென்னையிலே அண்ணாமலை மன்றத்திலே ஃபிடல் காஸ்ட்ரோவுக்கு புகழ் பாட வேண்டும்? அவர்களுக்கெல்லாம் புகழ் பாடுகிறீர்கள் என்றால், பெரியாரை போற்றுகிறீர்கள் என்றால், மார்க்ஸை மதிக்கிறீர்கள் என்றால், காஸ்ட்ரோ நீங்கள் கொண்டாடுபவர் என்று சொல்கிறீர்கள் என்றால், உழைக்கிற மக்கள், ஏழை எளிய மக்கள், சாமானிய மக்கள், அவர்களுக்கு நீதி வழங்க வேண்டும். அந்த நீதி இல்லை. இங்கே பக்கத்திலே புத்தகரம், இங்கிருந்து சில கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. இந்த புத்தகரம், நாம் 21ஆம் நூற்றாண்டுக்கு போகிறோம். அப்படியே எலான் மஸ்க் செவ்வாய் கிரகத்துக்கு போவதற்கு, ராக்கெட்டில் போவதற்கு இப்போதே இந்த மூலையில் நின்று கொண்டு டிக்கெட் 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 என்று போடுவார்கள். அதுபோல் கோடீஸ்வரர்களும் டிக்கெட் போடுகிறார். அப்படியானால் அறிவியல் வளர்ந்து விட்டது. மாற்று கிரகங்களுக்கு மனிதர்கள் காலடி வைக்க முடியும் என்ற நிலை வந்துவிட்டது. நிலவுக்கு சென்றோம், நிலவுக்கு சென்றது மட்டுமல்ல, வேறு எந்த கிரகத்துக்கும் போக முடியும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அறிவியல் வந்துவிட்டது. ஆனால் இந்த அறிவியல் வந்துவிட்டாலும் மனித கழிவை மனிதர் அகற்றுகிற அவலம் போகவில்லை. குப்பை எடுக்க இயந்திர மனிதர்கள் வருவது, ரோபோக்கள் வருவது நடக்கவில்லை. அதைவிட மோசம், கோவில் தேர் 40 ஆண்டுகளுக்கு பிறகு ஓடப்போகிறது. ஓடப்போகிற தேர் அப்படியே வந்து அன்னமார் கோயில் அங்கே வந்து நின்றுவிடும். அதற்கு பிறகு அந்த தேர் ஆதி திராவிடர் குடியிருப்புக்கு வராது என்று காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற புத்தகத்திலே சொல்லுகிறார். வழக்கு போடுகிறோம்.
சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி எம் தண்டபாணி அவர்கள் முன்பு வழக்கு வருகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞரிலிருந்து தோழர் பார்வேந்தன் வழக்கை நடத்துங்கள் என்று என்னிடம் கேட்கிறார். நான் உயர்நீதிமன்றத்தில் போய் சொல்கிறேன், அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 17வது பிரிவு தீண்டாமை, அந்த தீண்டாமையின் காரணமாக நேருகிற அனைத்து விதமான பாதிப்புகள் அவற்றை தடை செய்கிறது, குற்றம் என்கிறது. அந்த குற்றம் புத்தகத்திலே நடக்க இடம் தரலாகாது. கோவில் தேர் பொது, கோவில் பொது, சாமி பொது, ஆனால் ஆதிதிராவிடர் குடியிருப்புக்கு வராது என்று சொன்னால் அது தீண்டாமை. இதை அனுமதிக்கக்கூடாது என்று சொல்கிறோம். கோயிலுக்கு செல்ல அனைவருக்கும் உரிமை உண்டு, யாரும் தடுக்கக்கூடாது. கலெக்டர் ஒரு ஃபீல்டு ரிப்போர்ட் தாக்கல் செய்யட்டும் என்கிறார். இங்கே தான் வேடிக்கை. கலெக்டர் ஃபீல்டு ரிப்போர்ட் தாக்கல் செய்கிறார். கள அறிக்கை, ஃபீல்டு ரிப்போர்ட்டுக்கு தமிழாக்கம் செய்தார். கள அறிக்கை என்ன சொல்லுகிறது? கள அறிக்கை சொல்லுகிறது, தேரோடும் வீதி சுருங்கி இருக்கக்கூடாது, குறுகலாக இருக்கக்கூடாது, தேர் போகும் அளவுக்கு இருக்க வேண்டும். தேரினுடைய உயரத்தை அது பாதிப்பில்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இதானே விஷயம். கலெக்டர் சொல்லுகிறார். புத்தகரம், அங்கே இருக்கிற முத்தாரம்மன், அந்த கோவில், அந்த கோவிலினுடைய சாமி, அந்த சாமி போகிற தேர், அந்த தேர் அது போகிற வீதி ஆதிதிராவிடர் குடியிருப்பில் போதுமான அளவுக்கு இருக்கிறது, தேர் போக இடம் இருக்கிறது. ஆதிதிராவிடர் குடியிருப்புக்கும் போகலாம், சாதி இந்துக்கள் வாழுகிற அந்த பகுதிக்கும் பழைய பாதையில் இருந்து இன்னும் சற்று தூரம் போகலாம் என்று கலெக்டர் ரிப்போர்ட் தருகிறார். எனக்கு தெரிந்து சின்ன வயதில் வேண்டுமானால் நாம் புரியாமல் நினைத்திருப்போம். இன்ஸ்பெக்டர் என்ற பெயரை விட சப் இன்ஸ்பெக்டர் என்பதிலே 3 எழுத்து கூட வருவதால் அது உயர் பதவி என்று. போக போக தெரியும், இன்ஸ்பெக்டருக்கு கீழே தான் சப் இன்ஸ்பெக்டர் வருவார். ஆனால் இங்கே உயர் நீதிமன்றத்தில் ஒரு அதிசயம் நடந்தது. கலெக்டர் ரிப்போர்ட் தருகிறார், தேர் ஆதிதிராவிடர் குடியிருப்புக்கு போகலாம் என்று. நம் கோரிக்கை அதுதான். ஆனால் தாசில்தார் ஒரு ரிப்போர்ட் தருகிறார். தாசில்தார் சொல்லுகிறார், ஜாதி இந்துக்கள் சொல்லிவிட்டார்கள், ஊர் எல்லை தாண்டி ஆதிதிராவிடர் குடியிருப்புக்குள் தேர் போகக்கூடாது, தேர் போனால் சாமி குத்தம். கலெக்டர் சொன்னதை ஜாதி ஆதிக்கம் மறுக்கிறது. நீதிமன்றம் உத்தரவிட்டது. நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு தீண்டாமைக்கு இந்தியாவிலே இடமில்லை. அம்பேத்கரை போற்றுகிறார், பெரியாரை போற்றுகிறார், சமூக நீதி நாள் கொண்டாடுகிறார். இந்த தமிழ்நாட்டுடைய மண்ணில் சுத்திரன் என்று சொன்னால் ஆத்திரம் கொண்டடி என்று களமாடிய பெரியார் வாழ்ந்த இந்த தமிழ்நாட்டு மண்ணில் ஆதிதிராவிடர் குடியிருப்புக்குள் சாமி தேர் போகாது என்று சொல்ல யாருக்கும் உரிமை இல்லை என்பதை ஏற்றுக்கொண்டு கலெக்டர் ஒரு அறிக்கை தாக்கல் செய்த பிறகு தாசில்தார் முடியாது என்கிறார். கலெக்டரை விட அடுத்த மட்டத்திலே இருக்கிற பதவியில் இருப்பவர், அதற்கு கீழே இருக்கிற ஒரு பதவியில் இருப்பவர் முடியாது என்கிறார். நீதிபதி கொந்தளித்து போனார் என்ற நீதிமன்றத்திலே. அவர் கேட்டார், சாமி எல்லோருக்கும் பொதுதானே, நீ ஊரின் எல்லையிலே நீ வேண்டுமானால் நின்று கொள், சாமி போகட்டும், சாமிக்கு பேதம் கிடையாது என்று நீதிபதி சொல்லுகிறார். இது மட்டுமா? இங்கே பேசுபவர்களெல்லாம் ஒன்று பேசினார்கள். அது எனக்கு மகிழ்ச்சியாகத்தான் இருந்தது. இங்கே வேலை பார்க்கிற இளைஞர்களுக்கு கையிலே போதுமான அளவுக்கு காசு இல்லை. இந்த காசு இல்லாத என்ன துயரம் வருகிறது. ஒரு தியேட்டருக்கு போய் சினிமா பார்க்க வேண்டும், 2 பேர் போக்க வேண்டும். ஒரு நம்முடைய இளைஞர் வேலை பார்க்கிறார், அவர் ஒரு பெண்ணோடு சினிமா பார்க்க போகிறார், ஒரு மல்டிப்ளெக்ஸ் போகிறார். இடைவேளை வரும், பாப்கார்ன் வாங்க வேண்டும், வேறு வேறு வாங்க வேண்டும், இந்த தியேட்டரிலே டிக்கெட் எடுக்க வேண்டும். 1000 ரூபாய் இல்லாமல் முடியாது. ஒரு ஹோட்டலுக்கு போக வேண்டும், அந்த ஹோட்டலிலே போய் சற்று கௌரவமாக அப்படி காலரை தூக்கிவிட்டு கொண்டு சாப்பிட வேண்டும். அந்த பெண்ணை அப்படியே விற்றென்று போகிற ஒரு 2 வீலரில் பின்னால் அமர்த்தி கூட்டி போக வேண்டும். இப்படியெல்லாம் நினைப்பதில் ஏதாவது தவறு இருக்கிறதா? ஆனால் இப்படியெல்லாம் நினைப்பது சாத்தியமாக வேண்டும் என்றால் என்ன வேண்டும்?
நல்ல சம்பளம் வேண்டும். நல்ல சம்பளம் எப்போது வரும்? நிரந்தரமானால் வரும். நிரந்தரம் எப்போது வரும்? நிரந்தரம் வராது என்பதுதான் நிரந்தரம். இதுதான் நம்முடைய துயர வாழ்க்கையாக மாறியிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில்தான் தமிழ்நாட்டுடைய தென் மாவட்டங்களில், மேற்கு மாவட்டங்களில் என்ன கொடுமை நடக்கிறது? கவின் அவன் பட்டியல் சாதியைச் சேர்ந்த இளைஞன். பார்த்தால் அப்படியே மிடுக்கான ஆடை அணிந்திருக்கிறார். 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குகிறார். அவன் வேலை பார்க்கிற தொழில் ஐடி தொழில். அப்படியே தென் மாவட்டத்திலிருந்து இங்கே சென்னைக்கு வந்து ஐடி தொழிலை வேலை பார்த்து பழங்காலத்திலே சொல்லுவார்கள் கை நிறைய சம்பளம் வாங்குகிறான் என்று. அப்படி 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குகிறார். ஆனால் அவன் செய்த குற்றம் என்ன? சாதியால் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்தது, ஆதி திராவிட சமூகத்தில் பிறந்தது. என்ன செய்கிறார்கள்? இந்த கவினை பிற சாதியைச் சேர்ந்த ஒரு பெண், அந்த பெண்ணை நேசித்ததால் துரத்தி விரும்பாத பெண்ணை அவன் காதலிக்கவில்லை, விரும்பிய பெண்ணை 2 பேரும் சேர்ந்து திருமணம் செய்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்த பெண், அந்த பெண்ணை காதலித்ததால் ஜாதி ஆதிக்கம், கொடிய ஜாதி ஆதிக்கம் அவனை கொலை செய்தது. அடுத்தடுத்த இளைஞர்கள் தமிழ்நாடு முழுவதும் வருடாவரும் நடக்கிற தொடர்கதையாக இது மாறுகிறது. கோவில் நுழைவு மறுக்கப்படுகிறது. தேரோடும் வீதி இங்கே ஓடக்கூடாது என்கிறார்கள். நீ மாற்று சாதியில் காதலித்தால் உன்னை கொன்று விடுவோம் என்கிறார்கள். 21ஆம் நூற்றாண்டுக்குள் நாடு சென்று விட்டது. புதிய தகவல் தொழில்நுட்பங்கள் வந்துவிட்டது. ஆப்பிள் என்ன சொல்லுகிறார்? 17 புதிய வெர்ஷன் வந்துவிட்டது. அப்படியே அந்த ஆப்பிள் 17 வெர்ஷனுக்காக இளைஞர்கள் எல்லாம் போட்டி போட்டுக்கொண்டு கடை வாசலில் தள்ளுமுள்ளு நடக்கிறது. கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் விலை. அப்படி நவீன தொழில்நுட்பம் வந்தாலும் 18ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டு கற்கால கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் இன்றைய தமிழ்நாடாக, இன்றைய இந்தியாவாக மாறுகிறது. வாய்ப்புகளே இல்லாத போது, மாற்றங்களே இல்லாத போது, திமுக ஆட்சியினால் அவலங்கள் துயரங்கள் என்றிருக்கும் போது, இளைய சமூகத்துக்கு இடமே இல்லாத போது, பெண்களுக்கு இங்கே அச்சமற்ற சுதந்திரம் என்பதே இல்லாத போது திடீரென்று விஜய் வருகிறார். விஜய் வரும்போது இந்த மக்கள், நம் தமிழ்நாட்டு மக்கள், நம்முடைய வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள், உழைக்கிற மக்கள், அவர்கள் யாராவது பாதுகாப்பவர்கள் வரமாட்டார்களா என்று ஏங்கி கிடக்கிறார்கள். அவர்கள் பார்த்து விட்டார்கள். திமுக, ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி, இந்த வரிசை தெரியும் எங்களுக்கு என்கிறார்கள். திருவாரூரிலிருந்து புறப்பட்டு வந்து உங்களை எல்லாம் தெரியும் என்கிறார்கள். எடப்பாடி கூட்டத்தையும் தெரியும் என்கிறார்கள். அவர்களுக்கு திடீரென்று பார்க்கும்போது இவர் மூலமாக நமக்கு ஒரு மாற்றம் வராதா? குறிப்பாக நான் இளம் பெண்களை பார்க்கிறேன். சமூக ஊடகங்களில் இன்று நீங்கள் கணக்கு பார்த்தால் உங்கள் கையில் வைத்திருக்கிற இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இவற்றின்படி தமிழ்நாட்டில் யார் என்று நம்பர் 1 அரசியல்வாதி என்றால் அது விஜய் என்று வரும். அதனால்தான் கூட்டம் அப்படி கூடுகிறது. அங்கே இரவிலே பெண்களை தூக்கி கொண்டு செல்ல முடிகிற காவல்துறை, அம்பேத்கர் சிலைக்கு மனு அளிக்கிற பெண்களை, தூய்மை பணியாளர் பெண்களை தரதரென்று ஆடையை பிடித்து இழுத்து செல்கிற காவல்துறை எங்கேயோ தவறிவிட்டது. உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய துயரம் தமிழ்நாட்டிலே நடக்கிறது. இந்த துயரத்துக்கு பின்னால் விஜயினுடைய வருகை, விஜய்க்கு சேருகிற கூட்டம், இதற்கு பின்னால் இருப்பதென்ன? தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய துயரம், தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய எதிர்பார்ப்பு, தமிழ்நாட்டு மக்களுடைய வருங்காலம் பற்றி அவருடைய கேள்விகள். இந்த கேள்விகளுக்கு விஜய் ஒரு விடையாக மாட்டாரா? அவர் ஒரு விடை தர மாட்டாரா என்ற
கரூரில் நேற்று நடந்த சோகத்தை பற்றி, துயரத்தை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கும் போது எதிர்பாராத ஒரு தடை நிகழ்ந்தது. அங்கே கூட மின் தடை ஏற்பட்டதாக சொல்கிறார்கள். இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பாக மக்கள் செய்திகளை பார்க்கும்போது, இன்று மாலை செய்தி வாங்கி பார்க்கும்போது, திருமணம் செய்து கொள்வதாக இருந்த ஒரு இளைய ஆணும் பெண்ணும் மாடியில் இருந்தார்கள். கீழே இறங்கி வந்தார்கள். அப்படியே கூட்டத்திலே மடிந்தார்கள். ஒரு தாய் தன்னுடைய 2 குழந்தைகளோடு மறைந்திருக்கிறார். அப்படியே மனித உயிர். சமீப காலத்தில் தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது? திருச்சி கழிவு கட்டும் போது 2 பேர் மரணம். புதுச்சேரிக்கு பக்கத்திலே அங்கே மரணம். பாய்லர் வெடித்து மரணம். தொழிலக விபத்துக்கள், வேலை பார்க்கிற இடங்களிலே விபத்துக்கள். மனித உயிர், சதையும் இரத்தத்தாலான அந்த மனித உயிர், உணர்வு நிறைந்த அந்த மனித உயிர், சுகமும் துக்கமும் கொண்ட அந்த மனித உயிர், அதற்கு தமிழ்நாட்டில் மதிப்பே இல்லை என்ற ஒரு சூழ்நிலை இன்று உருவாகி கொண்டிருக்கிறது. இதுதான் நேற்றும் நடந்திருக்கிறது. இது அந்த கூட்டத்தில் நடந்த உயிர் விபத்து மட்டுமல்ல, இன்னொரு பக்கம் வாழ்ந்து கொண்டே மக்கள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுவும் நடக்கிறது. மு.க. ஸ்டாலினுடைய தகப்பனார் திரு மு. கருணாநிதி அவர் எழுதினார், ஓடினான் ஓடினான் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினான் என்று. இந்த தமிழ்நாட்டு மக்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு, இளைய சமூகத்துக்கு நிம்மதி இல்லை. மு.க. ஸ்டாலின் அவர்களே, உதயநிதி அவர்கள் உங்களுடைய மகன் உதயநிதியை இந்த தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர், அப்படியே அந்த ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம், இதனை சுற்றி இருக்கிற பகுதி, இங்கே எல்லாம் பயிற்சியாளர்கள், ஒப்பந்த தொழிலாளர்கள் வாழுகிற இடங்களுக்கு வர சொல்லுங்கள். பெண்ணும் ஆணுமாக அவர்கள் வாழுகிற வாழ்க்கையை பார்க்க சொல்லுங்கள். அவர்கள் நிம்மதியாக இருக்கிறார்களா? அவர்கள் பாதுகாப்பாக உணர்கிறார்களா? அவர்கள் வருங்காலம் பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று கேட்டு பாருங்கள். நீங்கள் உங்களுடன் ஸ்டாலின் என்று சொல்லுகிறீர்கள். நீங்கள் யாரோடு நிற்கிறீர்கள்? இதுதான் கேள்வி. நீங்கள் சாதி ஆதிக்கத்தோடு நிற்கிறீர்கள். நீங்கள் உண்டாயோடு நிற்கிறீர்கள். நீங்கள் எம்ஆர்எஃப் நிர்வாகத்தோடு நிற்கிறீர்கள். உங்களால் மதர்சல் நிர்வாகத்தை அடக்க முடியவில்லை. உங்களால் சான்மீன நிர்வாகம் இதுதான் செய்ய வேண்டும் என்று சொல்ல முடியவில்லை. இங்கே இருக்கிற பன்னாட்டு கம்பெனிகள், அவர்களுக்கு உத்தரவு போட உங்களால் முடியவில்லை. இங்கே இருக்கிற ஜாதி ஆதிக்க சக்திகள் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று கட்டளையிட உங்களால் முடியவில்லை. இதுதான் திராவிட மாடலினுடைய பலவீனமான புள்ளியாக இருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக சமூக நீதியை விரும்புகிறார்கள், நாளையும் விரும்புவார்கள். ஆகவே முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது ஒன்றுதான். 2026 தேர்தல் வருகிறது. தேர்தலுக்கு முன்பாகவே இந்த பகுதி முழுவதும் இருக்கிற தொழிலாளர்கள் உண்டாயில் என்ன செய்கிறீர்கள்? வேண்டாத வேலை. உண்டாய் அவன் ஒப்பந்தம் போடுகிறான். ஒப்பந்தம் போடுகிற நாளில் உண்டாய் தொழிற்சாலைக்குள் ஏன் காவல்துறை போகிறது? நீங்கள் காவல்துறையா அல்லது முதலாளிகளுடைய ஏவல் துறையா? காக்கி சட்டை எங்கள் வரி பணத்தில் வேலை செய்கிறார்கள். அவர்கள் மரியாதைக்குரியவர்கள், கௌரவமானவர்கள். அவர்களுடைய சுயமரியாதையும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் அவர்களை முதலாளிகளுடைய ஏவல் துறையாக ஏன் மாற்றுகிறீர்கள்? மு.க. ஸ்டாலினுடைய காவல்துறை ஏன் முதலாளிகளுடைய, ஊழல் அதிகாரிகளுடைய, அரசியல்வாதிகளுடைய, ஆதிக்க சக்திகளுடைய காவல்துறையாக மாறுகிறது? உண்டாய் போன்ற நிர்வாகம் இங்கே என்ன செய்கிறது? 12(3) செட்டில்மெண்ட் போடவில்லை. முத்தரப்பு ஒப்பந்தம், அரசின் தொழிலாளர் துறை முன்பு இந்த ஒப்பந்தத்தின் ஷரத்துக்கள் நியாயமானவை என்று அவரும் சொல்லுகிற 12(3) ஒப்பந்தம் போடவில்லை. 18(1) பிரிவு ஒப்பந்தம் போட்டாய். 1951 பேருக்கு பொருந்தும் என்றாய். மீதி இருப்பவர்கள் அந்த ஒப்பந்தத்தை ஏற்பட்டுக் கொண்டால்
அந்த சம்பள உயர்வு தர வேண்டும், அந்த சிடிசி அதற்கேற்ற அட்வான்ஸ் தர வேண்டும், அதில் இருக்கிற பணம் முதலில் 1 லட்சம் பிறகு சில லட்சம் போட வேண்டும். அது எதையுமே செய்யாமல் அந்த நிர்வாகம் இழுத்தடிக்க பார்க்கிறது. அப்படியானால் தொழிலாளர்களை கிள்ளுக்கிரையாக மதிக்கிறது. ஹுண்டாய் நிறுவனத்தை உலகளாவிய ஒரு பெரிய நிறுவனமாக, இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய நிறுவனமாக மாற்றியிருக்கிற அந்த தொழிலாளியுடைய உழைப்பு, அதற்கு உரிய மதிப்பும் அங்கீகாரமும் அந்த நிறுவனம் வழங்கவில்லை. முதல்வர் என்ன செய்ய வேண்டும்? அந்த நிறுவனத்தை கூப்பிட்டு தலையில் 2 தட்டு தட்டி வைத்திருக்க வேண்டும். கடலோரம் இருக்கிற அந்த எம்ஆர்எஃப் தொழிற்சாலை, மம்மன் மாப்பிள்ளை, அந்த மம்மன் மாப்பிள்ளையினுடைய தொழிற்சாலை, அந்த நிர்வாகம் யாருக்கும் நான் அடங்க மாட்டேன் என்று இருக்கிற அந்த நிர்வாகம், நீ சற்று அடங்கீர் என்று சொல்ல வேண்டும். கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது எம்ஆர்எஃப் ஆட்டம் போட்ட போது இந்த எம்ஆர்எஃப் தொழிற்சாலையை இந்த அரசு டேக் ஓவர் செய்யும், கையகப்படுத்தும் என்று எச்சரித்தார். நிர்வாகம் பணிந்தது. அதை செய்ய முடியாதா? மு.க. ஸ்டாலின் அவர்கள், உங்களுடன் ஸ்டாலின் என்று நீங்கள் சொல்வது உண்மையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அப்படி உண்மையாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் தூய்மை பணியாளர்கள், அவர்களுக்கு அநீதி இழைக்காதீர்கள். நாங்கள் உங்களிடம் பணி நிரந்தரம் கூட கேட்கவில்லை. வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது, சட்டப்படி நடங்கள். வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும்போது ஒப்பந்தமயப்படுத்துவது, அவுட் சோர்சிங் செய்வது நியாயமா இல்லையா என்று எழுதினா நீதிமன்றத்தில் இருக்கும்போது, அதுவும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளால் அனுப்பப்பட்ட தொழில் தகராறு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்போது சட்டத்தினுடைய 33(1) பிரிவின் கீழ் முன் அனுமதி வாங்காமல், தொழில் தீர்ப்பாயத்தின் முன் அனுமதி வாங்காமல் நீங்கள் ஒப்பந்தமயப்படுத்தக்கூடாது. சட்டப்படி நடங்கள் என்று கேட்பதற்கு சண்டை போட வேண்டியிருக்கிறது. அதற்கு நள்ளிரவில் 1000 பெண்களை தூக்குகிறார்கள். இது வேண்டாம் என்கிறோம். புத்தகத்தில் தேரோட வழி செய்யுங்கள், ஜாதி ஆதிக்க கொலைகள் நிற்க வழி செய்யுங்கள், விவசாயம் தழைக்க வழி செய்யுங்கள், மக்கள் பிழைக்க வழி செய்யுங்கள். அதுதான் பெரியாருக்கு, மார்க்ஸுக்கு செலுத்துகிற மரியாதையாக இருக்கும். இன்று பகத்சிங் பிறந்த நாள். உண்மையிலேயே கடல் கடந்து வந்த கொள்ளையர்களுக்கு எதிராக போராடிய அந்த பகத்சிங்கினுடைய பிறந்த நாள். ஒரு கிழக்கிந்திய கம்பெனிக்கு பதிலாக பல கம்பெனிகள், அந்நிய கம்பெனிகள் நம் தமிழ்நாட்டு மக்களை, தமிழர்களை, ஜெகப்பெரும்பான்மை தமிழர்களை இங்கே வஞ்சிக்கிறது, சுரண்டுகிறது, சூறையாடுகிறது. முதலமைச்சரே, நான் உங்கள் பக்கம் என்று சொல்வது போல் வர இருக்கிற நாட்களிலே நடந்து கொள்ளுங்கள் என்று இந்த செப்டம்பர் 28 பகத்சிங் பிறந்த நாளில் உங்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக அழைப்பு எடுத்து என் உரையை முடித்துக் கொள்கிறேன்.